நாம் கூடி வந்திருக்கிற நோக்கத்தை அறிவோம். நாம் 2025 கடந்து விட்டோம். புதிய வருடத்துக்குள் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். தேவன் நம்மை கடந்த வருடம் முழுதும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆமாம், நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவை செவைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு முன்னே சென்றார். 2025 துணைகிற நாம் இன்றைக்கு 2026க்குள் வந்திருக்கிறோம். அதற்காக கோடான கோடி தோத்திரங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன அந்த வாக்கின்படியே கர்த்தர் நமக்கு முன்னே சென்று எல்லா கோணலாவினையும் செவைப்படுத்தி இந்த 2026 காணும்படி கிருபை செய்திருக்கிறார். இந்த புது வருட ஆராதனையிலே நாம் இம்மட்டுமாய் தேவன் பாடல் வேலையை ஆசிரியத்தார். இப்போது நாம் வாக்கு தத்துவத்தை தியானிக்க போகிறோம். நம்முடைய சபைக்கு குளோபல் சர்ச் FGC வெல்லூர் சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் ஏசாயா 54 அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 54 6வது வசனம். எட்டாவது ஏசாயா 54 6 7 8 3 கிட்டத்தட்ட ஒரே வசனத்தை தான் அது சொல்லுது. இது நம்ம 8வது வசனம் படிப்போம். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஏசாயா 54 8. இந்த பிரிண்டில் ஏசாயா 54 6ன்னு பிரிண்ட் செய்திருக்கிறாங்க. செய்தவங்க தவறாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் 54 8 அப்படிதான் போட்டுது. இங்கிலீஷில் படி ஏசாயா 54 8. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமா, இங்கிலீஷ்ல படிக்கணும். நான் தமிழில் படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கணும். அப்போ இந்த 2026வது வருடம் முழுவதும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி அவர் நித்திய கிருபையுடன் நமக்கு இரக்கம் செய்து இந்த 2026 முழுவதும் நம்மை வழிநடத்துவாராக. அல்லேலூயா. ஆமாம், நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இறங்கி நித்திய கிருபையின் மூலமாக நமக்கு ஏற்கனவே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய கிருபை இந்த வருடத்திலும் தொடர வேண்டும். நித்திய கிருபை நமக்கு இறங்கி இருக்கிறார் சிலுவையில். அதுதான் வாக்கு தத்துவம், முக்கியமான வாக்கு தத்துவம். ஏசாயா 54 8. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவே என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இங்கிலீஷ் படி Isaiah 54 chapter 8. In a surge of anger, I hid my face from you for a moment, but with everlasting kindness I will have compassion on you, says the Lord
your Redeemer. எவர்லாஸ்டிங் கம்பேஷன் அப்படிதான் போடுது. நித்தியனா எவர்லாஸ்டிங், எவர்லாஸ்டிங் நித்தியமா, Everlasting kindness. எவர்லாஸ்டிங் கைண்ட்னஸ், அதான் நித்திய கிருபை. இந்த நித்திய கிருபை தான் இயேசு சிலுவையில் நமக்கு காண்பித்தார். அல்லேலூயா. இயேசு நம்முடைய சாணத்தில் நம்முடைய பாவத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மரணத்தை பாதாளம் ஏற்றுட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நித்திய கிருபையை பிதாவாகிய தேவன் காண்பிக்கிறார். இந்த நித்திய கிருபை உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவை. பிரியமானவர்களே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் போதும், அது ஒரு ரீசன் போதும் உங்களுக்கு. நித்திய கிருபை உங்களுக்கு தேவைன்றதுக்கு. அப்போ நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்க வேண்டும். அந்த நித்திய கிருபையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அம்மா வயிற்றுல பாவத்தில் பிறந்திருக்கோம். இயேசு பாவமாக்க வேண்டாம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாகினார். 2 Corinthians 5:21. அப்போ அவருக்கே நித்திய கிருபையை காட்டார். எனது இமை பொய்து உன்னை கைவிட்டேன். அடுத்து 7வது பாருங்க, இமை பொய்து உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். இமை பொய்து கைவிடுறாங்க பிதாவாகிய தேவனை இயேசு சிலுவையில். ஏன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பாவம் இயேசுவின் மீது கொட்டப்படும் போது அங்கே இமை பொய்து கைவிடப்படுதல். கைவிடப்பட்ட அந்த இயேசுவுக்கு நித்திய கிருபை அவசியமாயிருந்தது. ஆனாலும் நித்திய கிருபையை அவர் கொடுத்து விட்டார். அந்த இயேசுவுக்கு நித்திய கிருபை கொடுக்கும்போது கூடவே நாமும் ஆதாம்படியாய் பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு அக்கிரமவியாதியாக தெரிந்து பாதாளத்துக்கு போன நமக்காகவும் பிதாவாகிய தேவன் அந்த நித்திய கிருபையை கொடுத்து விட்டார். அப்போ பிதாவாகிய தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. பிதாவாகிய தேவன் யாரு? பாரபட்சம் உள்ளவர். நம்முடைய ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, பாதாளத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவுக்கு நித்திய கிருபையுடன் இரக்கம் செய்த அந்த பிதாவாகிய தேவன் நமக்கும் அந்த நித்திய கிருபையை செய்திருக்கிறார் இயேசுவின் வழியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் இயேசு அறியப்படுறார். அறியப்படும் போது பிதாவாகிய தேவன் இவை பொய்து தம்முடைய முகத்தை மூடிக்கொண்டாராம். பாருங்க 8வது வசனம், அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை எமை பொழுது உனக்கு மறைத்தேன். அதான் நித்திய கிருபை எமை பொழுது கட்டாயிடுச்சு. ஏன்? நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மீது கொட்டப்பட்டிருக்கிறது, நம்முடைய அக்கிரமம் எல்லாம் அவர் மேல் கொட்டப்பட்டிருக்கிறது, நம்முடைய சாபம், நம்முடைய மரணம், நம்முடைய தரித்திரம், நம்முடைய பாதாளம் எல்லாம் கொட்டப்பட்டிருக்கிறது. அதனால எமை பொழுது முகத்தை மறைச்சிக்கிட்டாராம். அந்த நேரத்தில் தான் வானம் இருண்டதுன்னு போடப்பட்டது. முகத்தை மறைச்சிக்கிட்டு உடனே இமிடியட்டா ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்கி அந்த கிருபையை காட்டுறாரு பாருங்க. அதான் மேட்ரு. அந்த கிருபையை நீ இழந்து விடாதே. இந்த செய்தியை கேட்கிறவர்களே, இந்த 2026 முழுவதும் அந்த கிருபைக்குள்ளேயே வாழுங்க, நித்திய கிருபையிலே வாழுங்க. பிதாவாகிய தேவன் முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அம்மாவை ஆதாம் வழியா ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போயிட்டு இருக்கிறோம். அதனால பிதாவாகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய கிருபை சிலுவையில காண்பித்திருக்கிறார். உலகத்தில் 816 கோடி ஜனங்களுக்கும் காண்பித்திருக்காரு. அப் டு டேட்ல மக்கள் தொகை. அந்த நித்திய கிருபை உனக்கு எப்போ படிக்கணும்? அந்த நித்திய கிருபையை அங்கீகரிக்கும் போது, அதான் வாக்குத்தத்தம். அப்போ நித்திய கிருபை அங்கீகரியுங்கள். எப்படி அங்கீகரிப்ப? இயேசு எப்படி அங்கீகரிச்சார் அந்த நித்திய கிருபைய? அந்த நித்திய கிருபை என்னன்னாக்கா அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். பிதாவாகிய இமை பொய்து கைவிட்டாரு. நம்முடைய நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இந்த நன்மை தீமையில் இருக்கிற பாவ சாபம் மரணத்தினாலெல்லாம் இயேசு மேல கொட்டப்பட்டது. கொட்டப்பட்டு ஆனாலும் நித்திய கிருபை ஜீவ விருட்சத்து, ஜீவ ரத்தம் தான் அந்த நித்திய கிருபை. நித்திய கிருபைனா என்னவோன்னு நினைக்கூடாது. அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த ஜீவ ரத்தத்தில் தேவ நீதிட்டு உயிர்த்தது இருக்குது.
அற்பகாலம் உண்ட கோபம்னது பாவத்தின் சம்பளம் மரணம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிற நாளிலே அதுதான் பாவமும் சாபமும் மரணமும் கைவிடப்படுகிறது. ஒரு மனுஷன் நன்மை தீமை என்கிற வட்டத்திலே வாயிறான், அவன் கைவிடப்பட்டிருக்கிறான். ஏதே தோட்டத்திலே கைவிடப்பட்டுட்டான். கைவிடப்பட்ட அவனுக்கு எமை பொய்திலே நித்திய கிருபையை காட்டுறாரு. ஆனால் அவன் நித்திய கிருபை ஏற்றுக்கொள்ளாமையே வாயிறான். அதனால் அவன் அந்த காலத்திலேயே இருக்கிறான். ஆனால் இயேசு இவை பொய்து கைவிடப்பட்டு அந்த காலத்தில் இருக்கும்போது சிலுவையில் அந்த நித்திய கிருபையை விட இறக்கம் செய்யும்போது அந்த நித்திய கிருபை என்னது? ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். இயேசு தான் அந்த நித்திய கிருபை. அது ஜீவரத்தை குத்ததுமே அந்த ஜீவரத்தம் இயேசு எப்போது பச்சு அதை முழு உலக குத்தாரு பாருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் பாருங்க. அதை மன்னித்து அந்த நித்திய கிருபை அங்கே இருக்கிற ரோமர்கள் யூதர்கள் முதல் கொண்டு முழு உலகம் கொடுத்தார். ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் கொடுக்கும்போது தான் அந்த நித்திய கிருபை ஒர்க் அவுட் ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது உன் வாழ்க்கையில். அது இயேசு சிலுவையில் சூப்பராக செய்தார். நித்திய கிருபை அந்த நித்திய கிருபையில் A to Z இயேசு சிலுவையில் எதெல்லாம் ஏந்த போனாரோ, பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார், அவமானம் வெக்கெல்லாம் வருது, தரித்திரம் வருது, உடம்பெல்லாம் வியாதி, ஏகப்பட்ட எல்லா வியாதி வச்சு கொண்டுக்குரிய 40 அடி அதில் தான் எல்லா வியாதி இருக்குதான். மனுஷனுக்கு என்னென்ன வியாதி A to Z எல்லா வியாதி வந்துச்சு, தரித்திரம் வந்துச்சு, ஓட்ட கை, உடம்பெல்லாம் சாபம் பாவம் எல்லாம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் பரிகாரமாக அந்த நித்திய கிருபையை கொடுத்து விட்டார் ஜீவரத்தமாக. உடனே அந்த இயேசு அது எப்படி அவருக்கு அது நிறைவேற்றார், எப்படி அவருக்கு 3ஆம் நாள் அந்த நித்திய கிருபை தனக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாம ஆதாம் வழியா ஆதாமின் பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தை ஏற்றுக்கொண்ட எனக்கு பிதாவாகிய தேவன் இமை பொய்து என்னை கைவிடப்பட்டு எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அப்படியே என்னை விட்டுல உடனே நித்திய கிருபை இறங்கிட்டார் எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு முன்னாடி அந்த ரோமர் யூதர் ஆதாம் வந்து எல்லாம் பாவமாக்கப்பட்டிருக்காங்க. அந்த நித்திய கிருபை அவங்களுக்கும் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து நானும் அவர்களை மன்னிக்கிறேன்னு போது தான் அவருக்கு அந்த நித்திய கிருபையே பலிச்சிச்சு 3ஆம் நாள். மனசிலாக்கி அப்போ இந்த 2026 வாக்குத்தத்தம் என்னன்னா, குளோபல் சர்ச் FGCI வெள்ளூர் நம்ம சபையினுடைய அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லிட்டார். இப்போ அது எனக்கு பலிக்கணும்னா அந்த நித்திய கிருபை, அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கும் ஆதாம் வந்து முழு உலகம் எனக்கு உணர்வு இந்த வருஷம் முழுசும் 2026 முழுசும் அந்த நித்திய A to Z எல்லா வாக்குத்தத்தங்குது. இப்போது 2026 நியூ இயர் சர்வீஸில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. எல்லாம் அந்த நித்திய கிருபையுடன் அதிலே A to Z எல்லா வாக்குத்தத்தம் வந்துச்சு. அந்த ஜீவரத்தத்துக்குள்ள அது தேவி நீதி தூக்கித்தில் நித்திய கிருபை. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் அவர் கைவிடப்பட்டிருக்கிறார். அதுக்கு பரிகாரம் தேவி நீதிக்கு உடித்ததல், அதுதான் நித்திய கிருபை. அது இறங்கிட்டாராம். அவ்வளோ சாபத்தில், அவ்வளோ பாவத்தில், அவ்வளோ மரணத்தை, அவ்வளோ தரித்திரத்தை இயேசு 3ஆம் நாள் அத்தனை பிசாசையும் ஜெயித்து, அத்தனை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தெல்லாம் ஜெயித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த நித்திய கிருபையை வைத்து கொண்டு அந்த நித்திய கிருபையில தேவ நீதிக்கு உழித்ததில் இருக்குது. தேவ நீதி உழித்ததிலும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, நித்திய கிருபையுடன் அவர் இறங்கி இருக்கிறார். அந்த நித்திய கிருபையை இயேசு கிறிஸ்து அவங்களோட வாக்கு தத்தத்தை நீங்களும் என்ன பண்ணணும்? இயேசு சிலுவையில் அங்கே எல்லாரும் சபிக்கிறாங்க. ஆதாம் மூலமாக வந்தாங்க ரோமர்கள் யூதர்கள். இப்போ சபிக்கிறாங்க பாருங்க. எல்லா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த நித்திய கிருபையை தேவன் தனக்கு உலகம் ஃபுல்லாக கொடுக்குறாரு. கொடுத்ததுமே 3ஆம் நாள் பாதாளத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து ஏந்து கொண்டார். இப்போ இன்னைக்கு வரைக்கும் நித்திய கிருபையில் தான் வாயிறார். அப்போ 2026 முழுவதும் நாம் நித்திய கிருபையுடன் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தை தான் நித்திய கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான தேவனையும் பவுல் சொல்றார் எபேசியர்ல. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, கிருபையினாலே. காட்மேட் விசுவாசத்தை கொண்டு. விசுவாசம் தான் தேவன் தனக்கு முழு உலகத்துக்காக இயேசு சிலுவையில் அந்த விசுவாசத்தை காட்டுறாரு. பிதாவாகிய நித்திய கிருபையில் ஏற்ற காட்மேட் பாட்டு, இயேசு மேன்பேட் பாட்டில் அந்த விசுவாசத்தை ஜீவரத்தத்தை அங்கே சபிக்கிற, நிந்திக்கிற, தூஷிக்கிற ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் வந்து முழு ஒழுத்து குத்துட்டாரு.
கொடுத்த பிறகுதான் 3ஆம் நாள் பாவத்தை மட்டும் பாதாத்தையே ஜெயிச்சாரு. அப்போ நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இறங்கி இருக்கிறார். இயேசு அதை சூப்பரா நிறைவேற்றினார். அந்த நித்திய கிருபை தனக்குன்னே வச்சுக்கிட்டு பகை கசபை யாருக்கும் காட்டல. அங்க எல்லாரும் காரி துப்புறாங்க, எல்லாம் நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. ஆனாலும் பிதாவே இவர்கள் மண்டியும் என்று சொல்லி அந்த ஜீவரத்தம் அந்த நித்திய கிருபையை கொடுக்குறாப்ப. அந்த ஜீவ இயேசு சுவாமி பரலோகமே இருக்குது. சிலுவையில் எல்லாத்தையும் ஏந்திருக்கிறாரு. சாபமானார், பாவமானார், மரணமானார், வியாதியானார், தரித்திரமானார், எல்லாம் இழந்தாலும் நித்திய கிருபையுடன் இறங்குகிற அவ்வளோ சாபத்தில் இயேசு பிதாவாய் குமாரனாக இயேசு மீட்டுக் கொள்ளும்படி அந்த ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. அவருக்கு கொடுக்கும்போது நமக்கும் சேர்த்து கொடுக்குறாரு. அந்த இயேசு அந்த ஜீவத்தை முழு உலகத்தை கொடுக்குறாரு. சிலுவையில் 3ஆம் நாள் பாவத்தையும் மன்னித்து பாதாளத்தையும் ஜெயித்தார். அல்லேலூயா. அதனால் அன்பானே, கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்படும் போது அந்த நித்திய கிருபையை அவர் பெற்றுக்கொண்டு, அந்த இயேசு தான் நமக்கு மாதிரி. அந்த நித்திய கிருபை கூட்டி குறைக்காம முழு உலகத்தும் கொடுக்குறார். ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் கொடுக்குறார். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்ட நாம ஆதாம்லேருந்து 2ஆம் வரைக்கும் அந்த நித்திய கிருபை இந்த ஜீவரத்தத்தை பிதா குமார் பசுத்தாவியம் ஆதாம்லேருந்து முழு உலகத்தும் கொடுக்குறோம். உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு ரத்தத்தை பிதாவையும் வழியில் ஆவியை பிடித்து ஜீவனை விட்டார். பிதாவாகிது அந்த நித்திய கிருபையை வாங்கி அவர் முத்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டபடியா பிந்தி நாம் அவருக்கு அன்பு கூறுறோம். 1 யோவானில் படிக்கிறோம். பிதாவாகிது இயேசு நித்திய கிருபையை அன்பு கொண்டு பாவத்தின் பாதை வெளியிலாக்கி அதே அந்த நித்திய கிருபை பிதாவையும் வழியில் ஆவியை விட்டு ஜீவனை விட்டார். பிதாவை ஆவியை விட்டு ஆவி அந்த ஜீவன்ற வார்த்தை அதே அந்த நித்திய கிருபை இயேசு மூடு வருஷத்துக்கு தான் இருப்பாருங்க. 3 நாளுங்க. இந்த வருஷத்துல தினந்தோறும் வாழ்க்கையில் மெராக்கல் நடக்குமா? ஹவ் டு டூ மெராக்கல் மினிஸ்ட்ரி. வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? அந்த நித்திய கிருபை, அந்த நித்திய நன்மத்திய வட்டத்திலே வாழக்கூடாது. அது இமைப்பு முகத்தை மறைக்கிற மாதிரி ஆகிடும். விசுவாசம் அந்தகாரத்தை தான் கொடுப்பான். நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்கிற நாளிலே ஷாகவே ஷாவாய். 2026 அப்படி இருக்கக்கூடாது. நித்திய கிருபைனா தேவன் நித்தியமானவர். அந்த கிருபை இயேசு. அது இயேசு நானே வழிய சத்தியமும் ஜீவன். அந்த ஜீவ விச்சத்துக்கு நீ இந்த தேவ நீதிக்கு உயிர்த்தல் கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த கிறிஸ்துவை தேவன் அந்த கிறிஸ்து ஜீவரத்தம் தேவ நீதிக்கு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தம். அந்த நித்திய கிருபையில தேவ நீதிக்கு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்து ஜீவன் நன்மத்திய மகனி. அது கைவிடப்பட்ட நிலைமை. ஆமா, வியாதி பிடிக்கும், சாபம் பிடிக்கும், மரணம், பிசாசு, திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான். அவர் நித்திய கிருபையோடு இறங்கியிருந்தாலும் அந்த நித்திய கிருபையை நீ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க மாட்டேற. சபிக்கிற பகைக்கிற நன்மத்தை சத்தமீன் போகிற மாதிரியே போகிற. வாய்நாளெல்லாம் அந்த காரணமாக 2025 ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு. 2026 நல்லா இருக்குன்னாக்கா நீ நித்திய கிருபையுடன் எங்கள் சபை வாக்குத்தத்தை ஆனாலும் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேனும் தேவன் கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். அந்த நித்திய கிருபைக்குள்ளே வந்துரு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானவர்கள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த இயேசுவை போல சிலுவில் அறியப்பட்டிருக்கிறாய். சாபமானாய், பாவமானாய், மரணமானாய், தத்திரமானாய், வியாதி ஆயிட்ட, கடன் தொல்லை, எல்லா கேடுபாடு வந்து சிலுவையில் பிதாவாயுதன் பார்த்துக்கிட்டு வேண்டிய பாருங்க. நித்திய கிருபையில் இறங்கிட்டாரு. அந்த ஜீவரத்தம் குத்துன அதை வாயில் வச்சுக்கிட்டு பிதாவாய் ஆதாம் முழுவது குத்து பேசிட்டார் இயேசு ஜீவ வார்த்தையை. அதான் நம்ம செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். அந்த நித்திய கிருபை உன் மனைவி பேர் சொல்லி தேவன் தர உலகத்துக்கு உங்கள் பிள்ளைக்கு பேர் சொல்லி எங்கே போனாலும் அந்த நித்திய கிருபை தேவன் தரக்குள்ள அசுத்தம் இருக்கலாம். இயேசு மத்திய நூக்காம விதம் எங்கே போனாலும் ஆதாம் மூலமாக பாவமாகி சாபமாகி வியாதி வறுமை தரித்துதாங்கிறாங்க ஜனங்க. நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே திருடவும் கொள்ளும் வழிக்கும் வேறொன்று ராணுவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படுவது ஜீவரத்தம். அந்த நித்திய கிருபையை கொடுக்கிறார். தேவன் பிசாசு பெரும்பாடு திரும்புவாத திரளான வியாதிசர்கள் எல்லாம் ஆதாம் மூலமாக அந்த காலத்தில் இருக்கிறாங்க. எமைப்பு இது கைவிடப்பட்டு பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த நித்திய கிருபையோடு இறங்கி இருக்கிறாரு. அதுதான் 2026 வாக்கு தத்துவம். அந்த நித்திய கிருபை உனக்கு எப்போ அப்படின்னா தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க பாருங்க, ஒரு மனுஷன் 38 வருஷமா வியாதிஸ்தான் பெஸ்டா குளத்தில் இருக்கிறான். அந்த காலத்தில் இருக்கிறான். பாவத்தினால சாபத்தினால் வியாதினால 38 வருஷமா அந்த காலத்திலே இருக்கிறான். பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டு. ஏன்னா நித்திய கிருபை தேவன் தர உலகத்தை காட்ட மாட்டேறான்.
அம்மா வயிற்றுல நன்மத்தை மரியாதை கசப்பு பகை வைராக்கியம் இப்படியே இருந்துக்கிறான். தேவன் அவன் வாழ்க்கையில் செயல்பட முடியல. பசுத்தாவியார் தேவதற்கெல்லாம் உதவி செய்ய முடியும். ஆனால் நன்மத்தையிலே இருக்கிறான். நீ கூட 2024 ஆதாம் மூலம் பாவத்தின் சம்பளம் மரணத்திலே இருந்தீங்கன்னாக்கா பிசாசம் உங்களுக்கு மூலமாக செயல்படுவான். உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள். திருடம் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறுண்டு கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதனால் நித்திய கிருபையுடன் இறங்கி இருக்கிறார்கள். அப்போ ஏசாயா 54:8 அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை எமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். சொல்லிட்டாரு. இப்போ காட்வேட் பாட்டு முடிந்தது சிலுவையில். பிதாவாகிய தேவனும் இயேசு ஆவியார் நித்திய கிருபை இறங்கிட்டாருங்க. இப்போ மேன்வேட் பாட்டில் எபேசியரில் பவுல் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை காட்வேட் பாட் நித்திய கிருபை இறங்கிட்டாரு. கிருபைனா தேவனி தூதல். விசுவாசம்னாக்கா அந்த கிருபையை தேவன் தனக்கு கொடுக்குறதா விசுவாசம். தேவனுக்கு ஆதாம் ஜீவ சரஞ்சீவனது ரட்சிக்கப்பட்டீர். பாவத்தில் சாபமான பாதாளத்தில் ரட்சிப்பு. அப்போது இயேசு எங்கே போனாலும் மத்திய மார்க்குக்கா போனால் நித்திய கிருபையோடு ஜனங்களுக்கு இருக்கிறாரு. கிருபினா தகுதி இல்லாமல் காண்பிக்கிற தயவு, கைண்ட்னஸ், அகோப்பி அன்பு காட்டுறாரு. தகுதியே கிடையாது. பாவம் செய்து தேவ மகிமை எல்லோரும் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க. அம்மா வயத்திலே ஆதாம் ஏவாள் தேவடைய வார்த்தை மீறி நன்மத்தை மரியத்தக்க கணிப்பு ஷாகவே ஷாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை நித்திய கிருபை தேவை. நீ கூட இயேசு ஏற்றுக்கூட ஞானத்தை திருவிழா ஜீவ சரஞ்சீவரத்தை உலகத்துக்கே வழி, பூமிக்கே உப்பு. எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எவ்வளோ படித்தவனா இருக்கலாம், படிக்காத ஏழை பணக்கார அரசு 4 பேர் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட எங்கே போனாலும் நீ செய்தி கேட்டால் நீ ஊழி செய்யலாம். எங்கே போனால் அம்மா இதில் பாவத்தின் சம்பளம் மரம் நித்திய கிருபை எல்லாம் தான் அழிஞ்சுக்கிறான். நோவா காலத்துக்கு நடக்குது. இந்த 2026 நித்திய கிருபைகளும் இறங்கணும். அது நித்திய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ சரஞ்சீவரது நாடே வழிய சத்தியமும் ஜீவனமாய் அந்த ஜீவ சரஞ்சீவரத்தை பிதாகுமார் ஆதாமுக்கு முழு டேக்டாக கொடுக்கும்போது தான் அந்த கிருபையினாலே ரட்சிப்பு. பாவத்தில் சாபத்தமான பாதத்தின் ரட்சிப்பு. நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவன் நிலத்திலும் மிகுந்த கனிகளை கொடுப்பாய். அதான் நம்ம 2026 வாக்குது. நித்திய கிருபையும் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இயேசு எங்கே போனாலும் ஜனங்களை விடுதலையாகிறார் நித்திய கிருபையுடன். அல்லேலூயா. ஆமாம், எங்கே போனாலும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற ஜனங்கள் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை எமை பொய்து உனக்கு மறைத்தேன். அவரு முகத்தை காட்டி தாங்கிற. நம்ம என்ன பண்ணோம், பாவத்திலிருந்து மறைச்சிக்கிறோம். நம்ம முகத்தை மறைச்சிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக நம்ம பாவத்தின் சம்பளம் மறந்து கவலை இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத, இதெல்லாம் செய்யும்போது நம்ம பிதா விட்டு நம்ம முகத்தை மறைச்சிக்கிறோம். பிசாசும் நம்ம புகுந்து விளையாடுறான். அதனால் நித்திய கிருபையுடன் இறங்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு ஜூன் 18 இயேசு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். 2026 அப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சரி இயேசு தேவ நீதி தூய்தில பிதாகுமார் பசுதாய் ஆதாம் முழு உலகத்துக்கும் நீங்கள் கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துலாம் என்ற வாக்கு தத்துவம் 2026 வாக்கு தத்துவம் நம்முடைய சபை வாக்கு தத்துவம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவே. ஏசாயா 54:8 ஆனாலும் நித்திய கிருபையும் உனக்கு இறங்கவே. அண்டர்லைன் நித்திய கிருபையும் உனக்கு இறங்கி இருக்கிறாரு. உனக்கு ரீச் ஆகும்னா நீ போய் அந்த நித்திய கிருபையை இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவத்தை அது வெளியே போட முடியாது. வானத்துக்கு புஸ்தகங்கள பரலோகமே இருக்குது. பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து, ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்துக்கு செலுத்து, சோர்ந்து போகாமல் செலுத்து. அசுத்தாய் போ பசுதாய் 2020 சக்ஸஸ்ஃபுல் ஆண்டு, மாபெரும் வெற்றியின் ஆண்டு. நித்திய கிருபையில் உங்கள் மனைவி பேர் ஆதாம் மூலமாக பிறந்துக்கிறாங்க. நன்மத்தை மரியத்தங்களாகவே இருக்கக்கூடாது. 2026 பிசாசு தான். பிசாசு சமாதானம், சந்தோஷம், சுகம், வேலை, ஜீவனெல்லாம் திட்டிகிட்டே இருப்பான். அப்புறம் அழிப்பான், அப்புறம் கொள்வானா. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அந்த ஜீவன் தான் நித்திய கிருபை. தேவன் நித்தியமானவர். தேவனாவே ஜீவன் உள்ளவர். கிருபைனா கிருபையும் சத்தியம் நிரந்தவர். அந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு நானே வழியும் சத்தியம். அந்த ஜீவன தேவ நீதி தூய்த்ததல்
ஆதாம் மூலமா பிறந்து பாவத்தின் சம்பன் மனத்தில் பிறந்து அந்த காலத்துல இருக்கிற பிதாவினுடைய முகம் முறைக்கப்பட்டிருக்கிறது இல்லை. அவர் திறந்திருக்கிறாரு. நீ மறைச்சிக்கிட்ட நன்மத்தை பிசாசோடு சேர்ந்து இப்போ நித்திய கிருபியை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுக்கும்போது உனக்கு இந்த வருடம் முழுது வெற்றி நாட்டு, ஜெயத்தி நாட்டு, ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தி நாட்டு எல்லா வாக்குத்தத்தும் அவருக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அந்த ஜீவ ரத்தத்துக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்குது. இந்த வாக்குத்தத்தம் பிரதான வாக்குத்தத்தம். ஆனாலும் நித்திய கிருபையும் உனக்கு இறங்குவேன். என்ன இறங்கணும்? எந்த காரியம், சரீரத்திலையா, குடும்பத்திலையா, வேலை ஸ்தலத்திலையா, பொருளாதாரத்திலையா, சகல காரியத்தில் அவர் இறக்கம் செய்திருக்கார். சிலுவையில் எல்லாம் A to Z அவ்வளோ சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரம், பாதாளத்தை தேசி எல்லாத்துலேருந்து விடுதலையாயிட்டார் 3 நாளில். A to Z எல்லா சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, பாதாளத்தை A to Z தேடி எல்லாத்தையும் விடுகிறார். சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து எல்லாத்தையும் விடுதலையாயிட்டார். அந்த நித்திய கிருபை வச்சுக்கிட்டு அந்த நித்திய கிருபையை பிதாகுமார் பசுத்தாவி செலுத்துங்க. ஆறாமிருந்து முழு உலகத்துக்கு செலுத்துங்க. இடைவிடாமல் செலுத்துங்க. எக்காலத்தில் செலுத்துங்க. வாய்நாளெல்லாம் செலுத்துங்க. கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்து தான் நித்திய கிருபை. கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறாரு. வேண்டான்ட்டீங்கன்னாக்கா நியூட்ரலாக இருக்க மாட்டீங்க. நித்திய கிருபை இல்லைனாக்கா நித்திய மரணம், பிசாசு ராஜ்யம், சுயநீதி அநீதி, நன்மத்தை மதியத்தக்க கனியை புஷிக்கின்றாலே ஷாகவே சாவாய். முகம் மறைக்கப்பட்டு போகுது. பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டால் தேவதூர் பசுதாய் கிறிஸ்து அசுத்தாய்கள் வியாதிகள் வரும் தரிசனமாக போய் 2026. அதனால ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அதனால கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லி இருக்கிறாரு. உன்னை மீட்டெடுத்திருக்கிறாரு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மனதில் மீட்டெடுத்தார். சிலுவையில் இயேசு நம்முடைய பாவத்தை எடுத்து 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவம் மாக்கினார்கள். 2:5 கலாத்தியில் மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமானார்கள். அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டாங்க. நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுட்டு பிதாவாகினே வேடிக்கை பார்த்தில்ல. ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொல்லி இறங்கிட்டாரு. அந்த நித்திய கிருபையுடன் இறங்கும்போது அந்த இயேசு என்ன பண்ணிட்டாரு? அந்த நித்திய கிருபையுடன் A to Z தேவ நீதி உயிர்த்தல் வந்ததுமே இவர் நன்மத்தை வார்த்தையை பேசணும், ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. அது தேவன் தான் மூடு கொடுத்து கொடுத்தாரு. 3ஆம் நாள் பாதத்தை விடுதலை ஆயிட்டாரு. காட்பேட் பாட்டில் பிதாவாகிய தேவன் நித்திய கிருபையில் ஜீவரத்தம் கொடுக்குறாரு. அவர் மேன்மேட் பாட்டில் இயேசு சத்தை ஜீவசரி தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு பாய் கூட கொடுத்துட்டாரு. உடனே 3ஆம் நாள் பாதாளம் கக்கிச்சு, வேதாளம் கக்கிச்சு, தரித்திரம், தேவதெல்லாம் வர பசுத்த சாவுக்கு சேர்த்து உயிர்த்தது வரும். உலகத்தையே கொள்ளை கொண்டு பரலோகராஜ்யத்துக்கு போயிட்டார். இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜோதிய ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணின்னு சொல்லியிருக்காரு. அதான் 2026 வாக்கு தத்தம். நம்ம சபை வாக்கு தத்தம் FGC வேலூர் குளோபல் சர்ச். ஏன்னா குளோபல் சர்ச் எதுக்கு சொல்கிறேன்னா, உலகம் ஃபுல்லாக அந்த நித்திய கிருபை தேவை. 2026 எல்லா ஆதாம் மூலமாக எல்லோரும் வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த இலவசமாக கிறிஸ்துவ மீட்பு கொண்டு அந்த கிறிஸ்துவ வர இருப்பார். அதான் நித்திய கிருபையானவர். கிருபையும் சத்தியம் நிறைந்ததான் இயேசு. கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கிடலாம். எவ்வளோ பெரிய பாவி, சின்ன பாவி, பெரிய பாவி, மோசமான பாவி, எந்த பாவியாக இருந்தாலும் இயேசு மத்தியமான நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். அந்த ஜீவரத்தம் தான் நித்திய கிருபை. அதை தேவனுக்கு தான் ஆதாரம் முழு அசுத்தவே தந்துடுறார். லேகோன் பிசாசு விடுதலைக்கிறார். எவ்வளோ முகம், பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதை 2 பிசாசு கூட்டமாக வந்து அவன் சரீரத்தில் பூத்துக்குச்சு. 2 அசுத்த நிர்வாணம் ஆகிட்டான். பிணங்கள் மத்தியில் இருக்கிறான். ஏசு அவனை பார்த்ததுமே நித்திய கிருபையில் இறக்குறாரு பாருங்க. அதனால தான் நீங்கள் யாரை பார்த்தாலும் நித்திய கிருபையோடு இருங்க. அவங்க மனையை பார்த்தா, அவங்க பிள்ளைகளை பார்த்தா, பேர பிள்ளைகளை பார்த்தா, அவங்க கணவனை பார்த்தா, உங்கள் ஏரியாவில் இருக்க ஜனங்களை பார்த்தா, எங்கே யாரை பார்த்தாலும் ஆதாம் மூலமாக பிறந்து பிதாவின் முகம் கட்டாயி என் தாயினை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிறிஸ்துவ ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு ஜபத்தான் பண்ணி பாருங்க. அசுத்தாய் பசுத்தாய் வந்து அங்கே காப்பாற்ற தேவதை பணிவிடை செய்யாமல் இருக்க முடியாது. அதனால தான் நீ உலகத்துக்கே வழி, பூமிக்கே உப்பு. அந்த நித்திய கிருபையுடன் இறங்குங்க. உங்களுக்கு நீங்களே இறங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு இறங்க. இயேசு ஜீவன் பரிவிச்சம் தான் நித்திய தேவி நீதித்து உயிர்த்தல் கொடுங்க. அந்த நித்திய கிருபையில் ஆதாம் கூட பாவத்தில் சாபத்தில் மனது பாதாளமாக திறந்து கொண்டு தைரியமாக இருக்குது. அதனால் 2026 வாக்கு தத்துவம் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். இயேசு 54:8. அல்லேலூயா. இயேசு மத்திய மார்க்கோக்கால நித்திய கிருபையும் எல்லாருக்கும் இறங்கினார். திரளான ஜனங்கள் சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில் இருக்கிறாங்க.
குடர்கள், சவுடர்கள், முடவர்கள், எங்கே போனாலும் எல்லாருக்கும் இயேசு நித்திய கிருபையோடு இறங்கினார். போகிற இடத்துலலாம் மத்திய, மார்க், லூக்கா, யோவான் போது அவர் எங்கும் சுற்றி திரிகிறார். எங்கே போனாலும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் வழியில் இறங்கினார். ஏன்னா இயேசு நானே வழியும் சத்தியமும் நித்திய கிருபையா இருக்கிறார். ஆதாமுக்குள்ள பிறந்தவங்களெல்லாம் வெளியில் ஆகும்போது இயேசு கடைசி ஆதாம். அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறார், ஜீவ சரீரமா இருக்கிறார், ஜீவ ரத்தமா இருக்கிறார். பாவத்துக்கு பரிகாரம், தேவனி மரணத்துக்கு உயிர், தரித்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சி, ஜீவ கிட்னி. தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கூட்டு கண்டு, செவிட்டு கண்டு, குஷ்ரோகி, முடவர், செத்தவனு கொடுக்குறார். இயேசு உயிர் தெளிஞ்சவனுமாக்கிறார். பிசாசு மரணத்தை கொண்டு வரான். அந்த காலத்தை பாவத்தின் சம்பளமானது இயேசு உயிர் தெளிஞ்சோம். தேவன் தனக்கு மருத்துவர் உயிரோடு இருக்கிறாங்க. எல்லாம் நித்திய கிருபையோடு இறங்குறார். அதனால இயேசு எங்கு சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடையினாரு. அதனால இயேசுவை போல மாறுங்கள். நித்திய கிருபையை ஏற்றுக்கொண்டு ஞானசார திருவிருந்தில் பங்கெடுத்திருக்கிறீங்க. சபையில இந்த வருடம் முழுது நித்திய கிருபை உணர்ங்க. அந்த நித்திய கிருபையில இயேசு கிறிஸ்துவாமன்ற வாக்கு தத்துவம் ஜீவமா யோவான் 5 என் பிதா ஜீவனுடையவராய் குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவராய் இருக்கிறார். அந்த ஜீவன தேவி நீதி துவைத்தல் இயேசு கிறிஸ்துவாமன்ற வாக்கு தத்துவம். அந்த பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுங்க. இயேசு எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படும் யாவரும் வெளியில் ஆகிட்டார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அதனால நித்திய கிருபையுடன் அவர் உங்களுக்கு இறங்கி இருக்கிறாரு. அன்பாவிலே அந்த நித்திய கிருபையை 2026 முழுதும் நீங்க பயன்படுத்துங்க. வேண்டான்னுட்டீங்கன்னாக்க நித்திய மரணத்தை தான் பேசு. நன்மத்தை மகாரி நன்மார்க் துன்மார்க் ஸ்ரீநிதி அனிதா காலையிலையும் நைட்டு 24/7 வாரத்துக்கு வருஷத்துக்கு முழு தெரிஞ்சால் நன்மத்தை அறியத்தக்க காரியம் யாரும் நீட்டில் இருக்க முடியாது. ஒன்று கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா ஆதாமுக்குள்ள. ஆதாமின் சிந்தை மரணம். அவன் ஏது எந்த நன்மத்தை மகனி நன்மார்க்கு சுயநீதி அநீதி கண்களிச்சமா ஜீவனத்தில் பெருமைக்குது. அதை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்கும்படி வேணும். கட்டாயம் உண்டாகும். உடனே அந்தகாரம், படிப்பு இருக்கலாம், வசதி இருக்கலாம், பதவி இருக்கலாம், பலம் இருக்கலாம், ஆள் பலம், பணபலம், எல்லா தாளும் ஆதாமுக்குள் இருந்தால் அதனுடைய முடிவு மரணம், வியாதி, வறுமை, தரித்திரம், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம். அதனால கிறிஸ்துக்குள் இருந்தா தேவி நீதி தூய்த்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்கியிருக்கிறாரு. இல்லை நான் ஆதாமுக்குள் தான் இருப்பேன். நண்பத்தை நண்பார்க்கு துன்பார்க்கு நாடு செல்ல முடிச்சு அரசியல்வா தெரியல. இப்படியே எனக்கு அந்த காலத்தின் கிரியைகளாக தான் 2026 கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கை ரொம்ப மோசமாக விலகி இருக்கலாம், சாட்டக்கூடிய. ஆனால் ஜீவரத்தத்தை நித்திய கிருபையிலே வாழ்ந்தா இருப்பார். அதனால தான் அவர் உலகத்துக்குள்ளேயே பூமிக்கு உட்கார்ந்தார். அந்த நித்திய கிருபையை கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. 12 சீசர்கள் ஏற்படுத்தினாரு. அப்புறம் உலகமெல்லாம் போக சொன்னாரு. உலகமெல்லாம் இருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் நித்திய கிருபையில் இருக்கிறாங்களா? இயேசு ஞானசாரம், பகை, கசுப்பு, வைராகியம், கோபம், சண்டை, நன்மை தீமை, நல்மார்க்கு துன்மார், நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷாக வீஷாவே. நல்லவன் கெட்டவனா இருக்காது, ஜீவன் உள்ளவனாரு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரே அல்ல. இயேசு நானே வழியும் சத்தியமும் அந்த ஜீவன்ல தேவி நீதி இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவம். அதான் நித்திய கிருபையோடு இறங்குறது. அந்த இயேசு ரத்தத்துக்கு ஜீவ ரத்தத்துக்கு வெளியே வானதோஷாக பரலோகமே இருக்குது. அதை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு கொடுத்து நித்திய கிருபையோடு இறங்குங்க. அசுத்தாவி தோத்துங்க, பசுத்தாவி இருக்க உலகத்துக்குள்ளே பூமிக்கு பாருங்க. அதான் நம்ம சபை வாக்கு தத்துவம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அதனால் அன்பானிலே 2026 வாக்கு தத்துவம். ஏசாயா 54:8 அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன். இந்த இமை பொழுது உனக்கு மறைத்தேன்றதான் உலகம் உள்ளாகிறாங்க. ஆதாம் வழியா பிறந்துட்டு எந்த நாடோ எந்த தேசமோ இமை பொய்து மறைச்சிட்டு பிதாவாகிதேன்னு அப்படியே கையை கட்டிட்டு இல்லையாங்க. இமை பொய்தாங்க. அதுக்கே 3 நாள் இருந்தாருங்க இயேசு பாதாளத்தில். ஆனால் நித்திய கிருபையோடு இறங்கிட்டாருங்க. நித்திய கிருபை இறங்கி இயேசு இம்மிடியட்டா உடனே அந்த நித்திய கிருபை பிதாவையே மண்டி கொண்டு அந்த ஜீவ சரத்தை குத்துட்டா இருப்பாருங்க. பிதாவாக தேவன் ஆவிக்கு ஜீவ சரி குத்து ஈட்ட ஆதாம் 3 நாள் டக்கலாஸ்டானா இருப்பாருங்க. சிலுவையில் ஜீவ வார்த்தை தான் பேசினார். பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றிட்டு இந்த நித்திய கிருபையை தான் பேசினார். தகுதியில்லாத தயவு ரோமர்களோ இந்த மூடு ஆதாம் மூலமாக பாவத்தை தகுதியில்லாத காண்பிக்கிற தயவு தான் அந்த கிருபை. தகுதியில்லாத பண்ண மனுக்களுக்கு அந்த ஜீவ ஜீவரத்தை இயேசு சாப்பிட்டப்போ பரலோகமே இருக்குது. அந்த தேவன் தான் உலகத்துக்கு கொடுத்து உலகத்தையே கொடுத்து நான் 3 நாள் இவர் வெளியிட்டார். 3ஆவது நாளில் சொல்லிட்டு இதான் மாதிரி இயேசு எதையுமே மாதிரியாக தான் செய்தார்.
அப்போ அந்த மாதிரியை நீ காப்பி பண்ணுற வரைக்கும் உனக்கு அற்புதம் நடக்க போது கிடையாது. அவர் அதெல்லாம் எதுக்காக செய்ய, அவருக்காக செய்ய, உனக்காக செய்யப்பட்டது சிலுவையில. உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் மரணத்தை, உன் தரித்திரத்தை ஏற்றுட்டு அவர் ஜீவ ரத்தத்தை பிதா வாதம் முழுவது 3ஆம் நாள் பாதம் பரவுவது போய் சேர்ந்த உனக்காக எனக்காக செய்யப்பட்டது. நான் இயேசு ஜீவ ரத்தத்தை சபைக்குள்ள ஆஸ்வதிக்க மாட்டேன், பகைக்குள் நன்மை செய்ய மாட்டேன், சத்துக்குள் திரும்ப ஜெபம் பண்ண மாட்டேன்னா என் நன்மை தேம்ப வாழ்க்கை தான். ஏவாள் மொழினாது, ஏவாள் தேவடைய நன்மை தேம்ப நன்மார்க்கு துன்மார்க்கு காட்டுறேன். இந்த 2026 அந்த காலமாக தான் இருக்கும். ஒரே பிசாஸ் போராட்டமாக தான் இருக்கும், திறறது போட்டதாக ஐக்கியமாகவே இருக்கும். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 100க்கு 100 ஜீவமாக உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த 2026 வாக்கு தத்துவம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, மனைவி பிள்ளைங்க வாழ்க்கை நிறைவேறணும். கிறிஸ்துக்குள்ளே வாங்க. ஆதாமுக்குள்ளே பிறந்துட்டீங்க. இவை போய் மறைக்கப்பட்டிருக்குது. பிதாவுடைய செயல்பாடுகள் இல்லைங்க, பிசாசு செயல்பாடு தான் இருக்கும். கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தில் வேலை செல்லது எல்லாம் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லைன்ற மனுஷன். கிறிஸ்து தேவி நீதி இயேசு சாப்பிட வாக்கு தான் தேவனுக்கு தான் கொடுத்துட்டே இருப்பாருங்க. இலைப்பாறு வருத்தப்பட்டு வார சபைக்குள்ளே எல்லோரும் எண்ணிருக்கு, நானே உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன். இயேசு சாப்பிட வாக்கு தத்துவத்தை பேச்சு பாருங்க. கான்ஃபிடன்ஸாக இருங்க. ஒரே கசப்பு, பகை, வைராகியம், நிம்மதி ஏற்றிருங்க. சமாதானத்தை 2026 இயேசு ஜீவன் பரிவுரையில் போகும்போது வரும்போது நித்திய கிருபை இறங்க. எந்த மனுஷன் நீ விடுதலையாக்கலாம். இயேசு எந்த மனுஷன் விடுதலையாக்குறாரு, நித்திய கிருபை காமிச்சிட்டாரு. அவன் பேர் தேவன் தரம் கொடுக்குது. தேவன் பிசாசை விடுதலையாக்கினா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ரவுடிகள் விடுதலை. அவ்வளோ பெரிய பொல்லாத மனுஷனே இயேசு ஜீவன் பரிவு தேவன் தரம் ஆதாம் வந்து முழு ஒத்துக்கு விடுதலையாக்கிறாருங்க. மரித்தோர் கூட ஏற்கிறாருங்க. லாசர் மரித்த லாசர் அந்த நித்திய கிருபையில் உயிர் தெரிவிச்சவனுக்குது. அந்த தேவன் தரம் ஆதாம் மரணத்தை திட்டிட்டு இப்போ பாவத்துக்கு மரணம் வரைக்கும் கொண்டு வரோம். அந்த காலத்தை பிசாசு நீ நித்திய கிருபையை தேவன் தனக்கு கொடுக்கும்போது பாவத்துக்கு சாபத்துக்கு பாதாளத்துக்கு வெளியிலாக்கப்படுவாய். அதான் நம்ம சபை வாக்கு தத்துவம். அப்போ ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆனால் இந்த 2026 வாக்கு தத்துவம் உன் வாழ்க்கையில நிறைவேறட்டும். அதனால் நண்பர்களே, கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். பாருங்க, நித்திய கிருபையோடு இறங்குறாரு. சிறு பெண்ணே எழுந்துரு. ஆதாமுக்குள்ள பிறந்து பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. ஜபாலயத்தில் சிறு பெண்ணே எழுந்துரு கேப்பிட்டாரா இல்லையா? அவர் உயிர் தெரிஞ்சோமா நித்திய கிருபையை காட்டுறாரு. தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் தேவதூர் நித்திய கிருபையே தேவன் தனக்குள்ள அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து தேவதூர் வந்துருவாங்க. ஆனால் இயேசு எங்கே போனாலும் நித்திய கிருபையோட ஜனங்களுக்கு இறங்கினா அந்த நித்திய கிருபை தான் இயேசு. தேவன் நித்தியமானவர். 2வது இயேசு தேவன் கிருபையும் சத்தியமான ஆகும்போது ஜீவ விச்சத் கண்டியில் வரணும். ஆமாம், நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்கிட்டாலே ஷாகவே ஷாவன் தான் அந்தகாரம். இவை போய் முகம் தேவனுடைய முகம் செயல்பாடெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. விசுவாசம் வல்லமே கிரியை செய்வான். ஆதாமுக்குள்ளே இருந்தாங்க. அவர் நித்திய கிருபையுடன் ஜனங்களுக்கு, வியாதியஸ்தர்களுக்கு, சபிக்கப்பட்டவர்களுக்கு, நிந்திக்கிறவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு, சுவிசேஷப்படுறவர்களுக்கு, இருதய காயங்கட்டுகள், சிறைப்பட்டவர்கள் விடுதலாகும்படி சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, பாதாளத்துக்கு தான் விடுதலையாக்குறாரு. இந்த 2026 நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கணும். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அண்டார்டிகா முழு இலவசம் கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிக்கலாம். அந்த கிறிஸ்து நித்திய கிருபையும் உனக்கு இறங்கி இருக்கிறார். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். நானே உழித்து ஒளிச்சோடமாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். அந்த ஜீவன தேவி நீதி தூக்கத்தில் இயேசு சாப்பிட தான் நித்திய கிருபையும் இறங்கி இருக்கிறது. அதனால் இந்த 2026 FGC வெள்ளூர் எங்கள் சபை வாக்கு தத்துவத்தின்படி 2026 முழுவதும் நித்திய கிருபையுடன் இறங்க. கிறிஸ்துவிலே நிலைத்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். திரளான ஜனங்களுக்கு இயேசு நித்திய கிருபையுடன் இறங்குறாரு. எங்கே போனாலும் வியாதியஸ்தர்கள், எங்கே பார்த்தாலும் ஆதாமுக்குள்ள பிறந்தாங்க தலைமையிலுக்கு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. அசுத்தாய் தோத்துறாரு, பசுத்தாய் வருது, தேவதூரெல்லாம் பணிவிட செய்கிறார். திரளான அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் உலகம் கொள்ளலாம். அவ்வளோ அற்புதம் செஞ்சுக்கிறார். மத்திய மார்க் லூக்கா முழுதும் அப்படிதான் போட யோவான் சொல்கிறான். அவ்வளோ அற்புதம். ஆதாமுக்குள்ள பிறந்தவன இயேசு ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா நித்திய கிருபை இறங்குறேன்னு சொல்லாமல் தாண்டி போக மாட்டாராம். இயேசு தேவன் தனக்கு கொடுக்காம தாண்டி அசுத்தாய் சொத்து பசுத்தாய் இறங்கிட்டாரு. அந்த மனநிலை உனக்குள்ளே இருக்கணும். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நித்திய கிருபையுடன்
இறங்குவேன்ற மனநிலையோடு இருக்கணும். அசம்பந்தமா இருந்து அந்த நித்திய கிருபைக்குள்ள உணர்வு இல்லைன்னா ஒரு கவலை, ஒரு பயம், நன்மை தீமை, பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டு அந்த காலத்தில் வேதனையும் துக்கம் அசுத்தாவிலும் ஒரே பிரச்சனையுமா போயிடும் 2026. ஆனால் 2026 நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்ற வாக்குத்தத்தின்படி நித்திய கிருபையுடன் இறங்கி இருக்கிறாரு. அந்த நித்திய கிருபைக்குள்ள வாங்க. நித்திய கிருபை நித்திய ஜீவனுக்குள்ள வாங்க. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அந்த நித்திய ஜீவனை சிலுவையில் கொடுத்துட்டார். இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்தெல்லாம். ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அதனால் அன்பார்களே, கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலத்துக்குள்ள சோர்ந்து போகாமல் கொடுங்க. கிராமத்தோடு சுற்றி திரிந்தார், பட்டங்களத்தோடு சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் விடுதலை. நிறைய வசனம் இருக்குது, நமக்கு எடுக்க நேரம் இல்லை. அவர் கிராமங்களோடு சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறாரு பாருங்க. 12 சேஷங்கள் ஏற்படுத்துறாரு. அதே நித்திய கிருபை உலகமெல்லாம் கொண்டு போகணும். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கொண்டு போகணும். ஏற்படுத்தினார் பாருங்க. உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிங்க நித்திய கிருபையில் இறங்குறாங்களா? இல்லை நன்மை தீமை வாழ்க்கை வாய்ந்து சபையாக அசுத்தாவியில் பிரச்சனையில் இருக்கிறாங்களா? 2026 உங்கள் சபை விசுவாசிங்க நித்திய கிருபையில் இயேசு கிறிஸ்து ஆவட்ட வாக்குத்தத்தத்தை ஜீவ வச்சதுக்கிட்டே இருக்கணும். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம்? நித்திய கிருபையில் இறங்குற அதிகாரம். இயேசு ஜீவன் தேவன் தனக்கு சகல பிசாசுகளை வியாதிகளையும் அசுத்தாவிகளை துரத்தவும் அவர் அதிகாரம் கொடுத்தாருங்கிறது. அப்போது சிலுவையில் சகல வியாதிகளை நோய்கள் அசுத்தாவில சிலுவையில் வந்தது. அவருக்கு சாபமானார், பாவமானார், மரணமானார், தத்திரமானார், வியாதியானார். எல்லாம் வரும்போது இயேசு எப்படி 3 நாள் அதெல்லாம் நீக்கிட்டாரு. பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதத்து வியாதியெல்லாம் எப்படி நித்திய கிருபையுடன் இறங்கினார். அந்த கிருபை ஜீவரத்தம். அந்த ஜீவனை இயேசுக்கு சாப்பிட்ட இயேசு நாடே வெளியே சத்தியமோ ஜீவன் அந்த ஜீவ வச்சதுக்கு இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துவம். பிதாகுமார் ஆதாம் முழு குத்தாரு பாருங்க. சகல வியாதிலிருந்து நீட்டார், சகல நோயிலிருந்து விழித்தார், சகல அசுத்தாயிலிருந்து போயிட்டு பசுத்தாய் வந்து சாவுக்கு போயிட்டு தேவத்தில் கண்ணப்பட்டு பிஷா வானச உலகத்தையே கூட பரலோகத்துக்கு போய் சேர்த்தாரு. அதான் அதிகாரம்ன்றது, தேவனுடைய அதிகாரம். அது ஜீவ விஷயத்துக்கு அந்த ஜீவனில் தேவி நீதி தூய்த்தார் நித்திய ஜீவனை. அந்த ஜீவனில் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துக்குது. இந்த ஜீவ விஷயத்துக்கு விட்டுட்டாக்கா பிசாசின் அதிகாரம், நன்மத்தையும் அதிகாரம். அது பிறப்பிலே இருக்குது. நன்மார்க்கு துன்மார்க்கு, நல்லவன் தீயவன், நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், பாவத்தின் சம்பளம் மாறணும். அது பிசாசின் அதிகாரம். பிதாவினுடைய உதவி அங்கே கட்டாயம். தேவதூர் பசுத்தாவி கட்ட பசுத்தாவி தாங்க வேலை செய்யும். அதனால கிறிஸ்துக்குள்ளே இருக்கு. ஆனாலும் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்கவே சொல்லியிருக்கிறார். அதனால் அன்பானே 2026 ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும். இந்த வாக்கு தத்துவத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2026 வெற்றி நாட்டாக இருக்கட்டும், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்து நாட்டாக இருக்கட்டும். வியாதிக்கு மட்டும் கிடையாது, தரித்திரத்துக்கு, சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அல்லேலூயா. நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இறங்கி இருக்கிறார். ஆனால் அன்பானே, இதோடு கூட நம்ம முடிப்போம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறார். 2026 வாக்கு தத்துவம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். பயப்படாத. சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான பாவம் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்க நித்திய கிருபையும் இறங்கிடுங்க. அந்த தேவத்தன குலத்துக்கு தான் நித்திய கிருபை இறங்குறது. தேவன் சொல்லிட்டு மனுஷன் மேலே வெறுப்பாருங்க. மனுஷன் தேவனை விட்டுறாதீங்க. தேவனுக்கு பிதாபிபடிக்கு ஆபிபத்தி ஜீவனை கொடுத்தாரு. ஈட்டாலும் அதே ஜீவன் சாரி ஆபா வந்து மூலத்து கொடுத்தாரு. 3 நாள் பாவத்தில் சாபத்தை மரத்தில் வெளியில் ஆகிட்டாரு. இன்னைக்கு வரையும் நித்திய கிருபை தான் இருக்கிறார் இயேசு. இனி நன்மை தீமைக்கு போக மாட்டாரு. அதனால் 2026 முழுவதும் ஜீவ விஷயத்துக்கு நித்திய கிருபையிலே வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவத்திலே இருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கை 2026 ஆசீர்வதிப்பார். சிலுவையில் உலகத்தின் சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தரித்திரத்தை, பாதத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. தலைமையில் கை வச்சு கவலைப்படலைங்க. ஆனாலும் நித்திய கிருபை இறங்கிட்டார். பிதா வாங்க அந்த நித்திய ஜீவ ரத்தத்தை
உடனே அங்கே ரோமர்கள் யூதர்கள் ஆதாம் வந்து முழுத்து குத்தாரு பாருங்க. உட்கார்ந்த இடத்துல 3 நாள் பாவத்தில் மாறது பாதாளத்திலிருந்து விடியல் ஆயிட்டாங்க. பசுத்தாய் தேவதூர்களாம் வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய சாபத்தில், அவ்வளோ பெரிய பாவத்தை, அவ்வளோ தரித்திரம். ஃபேக்ட், கை ஓட்டகை, பேங்க்கில் பேலன்ஸ் அட்டை தரித்திரமாடா. நன்மத்தையும் மாதிரி எல்லா சாபம் பாவமான தரித்திரம் வந்து தலைமையில் கழிச்சு கவலைப்பட்டு இல்லை. 2026 முடிச்சோம். வருஷம் ஃபுல்லாக 2000 கவலை 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 அசுத்தாவே தான் கிரிச்சு. ஒன்று கவலை போய் சரீரத்தில் எவ்வளோ ஒரு முகத்தை பிஷா தாங்க கிரிச்சு. ஒரு லாபம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. அதான் ஏசு கவலைப்படாது, மாம்சமானது ஒன்று கூடாது. அப்புறம் போராடுறது, பகைக்கிறது, சபிக்கிறது, சுய பலம் எல்லாம் வேஸ்ட். மாம்சமான ஒன்று அது 5 வேலை தான் செய்யும். சுய நீதி அடி நண்பத்தையும் அறியத்தக்க போடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கணும், வேறு அது கூட ஏதோ ஒன்று நடக்கும். அதனால் தெய்வீகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணத்தான் செய்யாது. கிறிஸ்துக்குள்ளந்தா நீ எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது இதெல்லாம் அந்த காலத்தின் கிரிகளாக கூட 2026 முடிச்சோம். ஆனால் கிறிஸ்துக்குள் வாங்க, நித்திய கிருபைக்குள்ள வாங்க. இந்த நித்திய கிருபையும் உனக்கு இறங்கி இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூத்துறார். அந்த பிதாவாகிய தேவன் என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவர். இயேசுனா ராவணியும் வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிற அந்த ஜீவன தேவி நீதி துதி இயேசு ஆமண்ட வாக்கு தத்துவமே இருக்குது. பிசாசு திருடுறது கொண்டதாய்க்குது. ராவணோவிகளுக்கு ஜீவனம் பன்முறை நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்குனாலே ஏதேன் ஆதாமையாவால் தேவனுடைய வார்த்தை மீறி தேவன் மீது அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்குனாலே ஷாகவே ஷாவாய் இவை பொய்து மறைக்கப்பட்டதுன்னு இருக்குது. ஆனால் 3 நாளில் பிதாவாய் தேவன் பசுத்தாய் தேவதெல்லாம் வந்து இயேசு விடுதலை ஆகிட்டாங்க. ஏன்னா நித்திய தேவன் தனக்கு முழுவது காட்டுறதுனால. அதனால் காலமெல்லாம் மணிக்கணக்காக நாள் கணக்காக பாவத்தில் மரணத்தில் தரித்திட்டே இருக்காது. அந்த காலத்தின் நாட்களாகவே போய்டும் 2026. ஆனால் முழு உலகத்தில் எல்லாருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே 2026 ஆண்டவரே முழு உலகத்தில் எல்லா சேனலுக்காக நீ உலகத்துக்கே ஒளி பூமிக்கு உப்பு சொல்லி இருக்க தாய். ஆதாம் வழியாக பிறந்து ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிமைட்டு போய்க்கிறாங்க. நோவா காலத்தில் நடந்தது எப்படி அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் கத்தாவே சோத்திரம். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்குற கத்தாவே. ஆண்டு சோத்திரம் 816 கோடிக்கு அதிகமான சேனல் 2026 முழுவதும் ஆண்டு இயேசு சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுத்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனதிலிருந்து வெளியாக்குறது போல இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை ஆண்டு சோழவரம் வடாக்காடு தமிழ்நாடு இந்திய தேசம் குடும்பத்தார் தாயார் தகப்பனார் மனைவி பிள்ளைகள் தம்பி அண்ணன் தம்பி முகமது சொந்த பந்த ஏரியாவுக்கு ஜனங்க சோழவரம் வடாக்காடு தமிழ்நாடு இந்திய தேசம் ஆசியா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் ஐரோப்பா கண்டம் மூடு குலத்து எல்லாரும் இயேசு ஜீவன் பரி நித்திக்கு இறங்குற தாய். ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிருபையால் கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீதிமாக முடியாது. இயேசு ஜீவன் பரிவிஜன நித்திய கிருபையை 2026 முழுது 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை. இந்திய தேசம் 140 கோடிக்கு அதிகமான ஜனங்க. தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்க. எங்கள் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்க. 50 லட்சம் அதிகம் வேலூர் பட்டணத்து ஜனங்க. எல்லாம் ஆதாம் மூலம் நன்மை தேவையை தேவன் கூட 2026 அந்த காலமாக தான் இருக்கும். போய் சொல்லிக்கிறான் எல்லாரும். ஒழிகாலே சொல்கிறான் 2020 ரொம்ப மோசமாக இருக்குன்றான். ஏன் சொல்கிறான்? நன்மை தேவை வாழ்க்கை ஆயிரம்ன்றான். அவனே நன்மார்க்கு துன்மார்க்கனா இருக்க போகிறேன். பிசாசி திடீர்னு கொண்டு ஏன்பா அப்படி இருக்கு ஜீவ வச்சு நித்தி கிருபை இறங்கப்பா. தேவன் தர கொடுத்து 2020 நல்லா இருக்கா. ஏசு ஞானத்தானு ஊழியத்துக்கு ஊழிகாலே சொல்கிறான் 2000 ரொம்ப மோசமாக இருக்கு. ஏன் சொல்கிறேன்? ஜீவ வச்சதுக்கு இல்லை, வர விருப்பம் இல்லை. சபிக்கிறோம் சொல்லி பகைக்குள்ள சத்துக்கு இயேசு ஜீவன் பரிச்சயம் கொடுக்க விருப்பம் இல்லை. உடனே பிசாசு 2026 மோசமாக தான் இருக்குன்றான். பயங்கரமாக இருக்குன்றான். சில பேர் ரொம்ப கலவரமாக இருக்குன்றான். எங்கே பார்த்தாலும் கலவரங்களும் பூமி எதிர்த்து பிரச்சனைகளுமா இருக்குன்னு நல்லா சேனலில் யூடியூப்பில் பேசிக்கிறாங்க எல்லாரும். இயேசு ஜீவன் பரிவு நித்திய தேவன் தர ஆசீர்வாதமாக இருக்குங்க. ஆதாமின் சேர்ந்த தான் மாறும். கிறிஸ்து சேர்ந்து ஜீவன சமாதானம் சொல்லிக்கிறேன். அந்த கிறிஸ்துக்குள்ளவா இந்த கிறிஸ்து தேவன் தரக்கு ஆதம் வந்து முழு வளர்த்து கூட ஏன் நண்பத்தை காரியத்தை தேவன் தரக்கு ஆதம் இது நெகட்டிவ் போய்க்கிற பாவத்து சாப்பிட மரத்தில் உன் குடும்பத்தில் மோசமான காரியம் தான். தனிப்பட்ட வாழ்க்கை மோசம், சமுதாயம் உலகமே மோசமாக தான் நடக்கும். அதான் சொல்கிறார் நன்மை தீமை அறியத்தக்க ஷாகவே அங்கேயே சொல்லிட்டார் மோசமாக நடக்குது. ஏவாது காதாம்பு ஷாகு திருடுவான் கொள்வாய்ப்பான்ட்டார். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அதனால் அன்பாவில் 2026 நல்லா இருக்கும். நான் நித்திய கிருபியும் நேரங்க. அந்த நித்திய கிருபியில் தேவி நீதித்துவத்தில் இயேசு ஆமட்ட வாக்கு தத்தம் பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு உலத்து கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்து கொடுங்க. இயேசு உனக்காய் பலியாய் இருக்கிறார். உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் மரணத்தை, உன் தரித்திரத்தை ஏற்றிட்டு
தேவி நீதிச்சு உயிர்த்ததில் குத்துக்கிறார். நித்திய கிருபையும் நிறைக்கிற இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்தை உன் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி, உங்கள் பேர பிள்ளைங்க பேர் சொல்லி, சபையிலுக்கு விசுவாசி ஏரியாவுக்கு சொந்த பந்து எந்த நாட்டுக்கு போகலாம். இயேசு மத்திய மாட்டும்போது எங்கும் சுற்றிட்டு இருந்தார். எங்கே போனாலும் ஆதாம் கூட நன்னத்தை மரியத்தை சாகவே கிடக்கிறான். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிற வேறும் நாடும் அவங்களுக்கு ஜீவன் அது பரிபூர்ணப்படும் வந்து என்ன நானே நல்லவே வச்சு ஜீவ சரி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. தேவன் தனக்கு ஆதாம் மூடு அசுத்த பசுத்த இடி பாவம் செய்ய நாடே திராட்சை செய் நீ கொடி ஒரு வாக்கு நிலைத்திறன்ட்டாரு. இவன் பிசாசிலே நிலைத்திற பண்ணுறான். 2024 2020 ரொம்ப மோசமாக இருக்கான். மோசமாக தான் இருக்கான். அந்த காலத்தில் ஆச்சரியமான ஒலிக்குது. இயேசு ஜீவ ஒலியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ அவட்ட வாக்கு தத்துவத்தில் வா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு வளர்த்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்து கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. ஆமாம், சோர்ந்து போகாமல் எக்காலத்து என்ன நன்மத்தை சுயநீதி கவலை பயம் வெறுப்பு கசப்பு சாகவை சாவாய். தப்ப யாரும் கடவுளே தப்ப முடியாதுங்க. கடவுளே உதவி செய்ய முடியாது. ஏன்னா அது மனுஷனுக்கு சித்த சுயாதீனம் கொடுத்துக்கிறாரு. ஏவாள் நன்மத்தை கணிச்சாமல் கடவுள் வந்து தடுக்கல. ஏன்னா அவர் சுயாதீனம் கொடுத்துட்டாரு. அது புஷி சாகவே சாவாய். இப்போ நீ சுயாதீனமாக வாலண்டியாக வந்து நீயே ஜீவ வச்சு தேவன் தன கொடுத்தா தான் அதுக்கு பேர் தான் விசுவாசம். வலுக்கட்டாயம் பண்ண மாட்டார். பிசாசும் வலுக்கட்டாயம் நீ ஜீவ வச்சுக்கள் தான் தேவன் தன பிசாசு வலுக்கட்டாயம் பண்ணோன்னா அப்படியே வலுக்கட்டாயம் அவன் பலிக்காது. ஏன்னா தேவன் தங்க பிசாசுக்கிரி அழிஞ்சு கூடும். ஆனால் இயேசு ஜீவன் அளவற்ற ஏசு வெளியே வாழ்ந்து சகல அதிகாரிகள் இந்த பிதாகுமார் பசுத்தாய் சேர்த்து ஆதாம் முழு உடல் சேர்த்து 2000 ஆசீர்வாதமாக இருக்கும், ஐஸ்வர்யமாக, சமாதானம், சந்தோஷமாக, வெற்றியாக இருக்கும். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அதான் 2026 வாக்கு தத்துவம். அதனால் இயேசு எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவருடைய ஆக்கினார். ஜெபம் பண்ணோம். பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த இலவசமாக கிறிஸ்துவ மீட்பு கொண்டு நீதுமாயிடலாம். கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்து நாடே வழியில் சத்து ஜீவனமா அந்த ஜீவனை தேவி நீத்துதே சுதாமட்ட வாக்கு தத்துங்க. பரலோகமே இது கிறிஸ்துக்குள்ள, ஆதாமுக்குள்ள பாதாளம் இருக்குது. அந்த காரணமாக தான் இருக்கும். உனக்காக பாருங்க, அற்ப காலம் உண்டு கோபத்தினால் எமை போய்து கைவிடப்பட்டார். பிதாவாகி இயேசு எமை போய்து ஏன்னா எல்லாருடைய பாவம் அவர் மேல் கொட்டப்பட்டது. ஆனாலும் நித்திய கிருபை இறங்கிட்டாருங்க. அந்த நித்திய கிருபை ஜீவசார இயேசு கிறிஸ்துக்குரிய ஆமண்டவா தேவி நீ ஜோதித்தில் குத்துட்டாருங்க. அவனுக்கு அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு எடுத்து கொடுங்க. 3 நாள் ஏந்து வந்துடலாங்க. 2026 முழுதும் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்துக்கு சோர்ந்து போக கொடுங்க. பிசாசின் வல்லவன் அகப்படுகிற யாவரும் நீங்கள் வெளியில் ஆகலாம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதே, தீயாதீங்க. இனி நான் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறான்னு சொல்லி பவுல் சவுலாய் மாறி கொரிந்தியர், தெசலோனிக்கர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணத்தெல்லாம் போய் கிறிஸ்துக்கள் ஆதாம் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுது. இனி நானே இல்லை, இயேசுவே எனக்கு கொடுப்பேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றாரு. செயின்ட்டு பவுலா மாதிரி உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டாரு. அந்த கிறிஸ்துவ வாங்க. கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள்ள இருக்க கிடவுது. என்னை பலப்படுத்துகிறேன். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன்னு சொல்றாரு. பாவிகளும் பிரதான பாவியாக இருந்தார் சவுல். ரவுடித்தனமாக எல்லாரும் கொலை பண்ணின்னு ஒரே கலாட்டா பண்ணியிருந்தார். ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ள ஞானஸ்தானம். இனி நானே இல்லைப்பா, கிறிஸ்து எனக்குள்ள அந்த கிறிஸ்து ஜீவன் தாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன் தாரு. கொரிந்தியர், தேசவரி, கலாத்தியர், ரோமர் புரஜாரி பண்ண ஆதாமுக்குள்ள போய் கிறிஸ்துக்குள்ளே கொண்டார். தேவன் தர அசுத்த மாபுரியங்கள் கொண்டு வந்தார். கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள்ளே இருக்க கடந்தார். அதனால ஆனாலும் நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார் என்ற ஏசாயா 54:8 வாக்கு தத்துவத்தின்படி 2026 முழுவதும் கத்தா கிறிஸ்துவ சிந்தியை முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு, 140 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு, கிராமத்து, பட்டணத்து, தேச பெரியோர், முதியோர், வாலிபர், இளைஞர், சிறியோர், முதியோர், மாம்சமான அவர் இயேசுவின் பரிசுத்த கூடாக்கூடிய தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடிச்சு பசுத்தாய் இருக்கிற கதா. உலகம் மீது அலையலையாய் பசுத்தாவியான அசைவாட்டு கதா. தேவதூர்களாக பணிவிடை செய்கிற கதா. 2026 ஒரு சமாதானத்தினாண்டு, ஆசுவாதத்தினாண்டு, ஐஸ்வர்யத்தினாண்டு, இலைப்பாறு நாடு, தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு எல்லா பிசாசுகளை அழிக்கும்படியே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். நந்தனே ஜனங்கள் ஜீவனையே ஜீவ சொரித்து தேவத பிசாசுகளை தலையை நசுகிறீர்களா. குடும்பங்களில், பட்டணங்கள், தேசங்களை கிரியை எல்லா பிசாசுகளை அழிக்கிறீங்கத்தா. சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தரிசை, பாதத்தை கொடுக்குற
எல்லா பிசாசு கிரியில் இயேசு நித்திய கிருபையில் ஜீவசரிச்சு இயேசு சாப்பிட கோடாவுடைய தேவத்துக்கு ஆதம் மூக்குது பிசாசுகள் ஐக்கிரங்கத்தா 2026 ஆசுவாதத்தில் ஆடாத ஐஸ்வர்யத்தினால சமாதானத்தை வெற்றி ஆரோக்கியத்தினால நித்திய ஜீவனினாண்டா இருக்கட்டுங்கத்தாவே உலகெங்கிலும் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு 2026 முழுதும் எவ்வளோ பேர் பிறகுற ஆதவங்களை பிறகு கிறிஸ்துக்குள் கொண்டு இருக்கிறதா இயேசு பரிவித தேவன் தனக்கு ஆதவம் கொடுக்குற வாய்நாள் இடைவிட எக்காந்து கொடுக்குற தாய் கிறிஸ்து சிந்தை இருக்கும்படி ஒப்பு கொடுக்குறங்க தாய் ஆனாலும் நித்திய கிருபையில் 816 கோடிக்கு அதிகமான உலக மக்கள் தொகைகளுக்கு இடைவிடாமல் எக்காது என்ன இயேசு பரிவிதம் கொடுத்து பிஷாக்கிலிருந்து விடியலாக்குங்க தான் சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதம் விடியலாக்கி 2026 ப்ராஸ்பரிட்டி ஆண்டாக ஐஸ்வர்யத்தினால சமாதான வெற்றினான சமாதானம் சுக பலனி நித்திய ஆசுவாத பரலோகத்தின் ஆண்டாக இருக்கும்படி பூமி எங்கள் கிராமத்தோறும் பட்டந்தோறும் மாம்சமான கிறிஸ்துவ சிந்தைகள் இருக்கும்படி கிறிஸ்துவ நிலைத்திருக்கும்படி ஒவ்வொருகிறங்க தாய் விசுவாசத்தை துரத்துக்கிறங்க தாய் மாபெரிய எப்படி நீ கொண்டு வருங்காய் நன்றி சொல்லுங்க பெரிய காரியம் செய்ய போறக்காய் நன்றி சொல்லுங்க எல்லா ஜபத்தை கேட்டு எல்லா விண்ணப்பத்தை கேட்டு எல்லா வேண்டுதலை கேட்டு இது அப்படியே சேர்க்காய் நன்றி செலுத்துப்போம் இயேசு நாமத்தில் எல்லா ஜபலையும் இருக்கிறோம் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்ரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கொடுக்கப்பட்டு ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் துளசிராமன் தாமஸ். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். உலகத்தில் ஏற்பட்ட சத்தியங்கள் குறைந்தது 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பிரியமான இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தி இந்த சேனல் தினத்தோடு கூட விலையேற்பட்ட சக்திகளை கேளுங்க. செய்தி கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. நித்திய கிருபை இறங்கணும். ஒரு மனுஷனை பார்த்தா தேவன் தனக்கு சகல பாவத்தையும் சுத்திக்கலாம். பசுத தேவத்தில் கூட காப்பாற்றிடலாம். கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே இருங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஊழியக்காரங்க, விசுவாசிங்க, நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகள் எத்தனை பேர் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். 2026 வாக்குத்தத்தின்படி ஆனாலும் நித்திய கிருபை உங்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்கிற ஏசாயா 54 வாக்குத்தத்தின் இந்த வருடம் முழுதும் நிமிஷத்தோறும் ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் முழு தெரிஞ்சாலும் 2000 வாழ்நாளும் நித்தியமாக உங்களை நடத்துவாராக. மாபெரிய நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். 2026 வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை உற்சாகப்படுத்த விரும்பினால் கர்த்தருக்கு நீங்கள் கனம் பண்ணணும். கர்த்தருக்கு கனம் பண்ணால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினா எங்கள் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் நிச்சயம் தேவனும் வல்லமையாக பயன்படுது. 2026 முழுதும் ஆடு நித்திய கிருபையுடன் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை வைத்துக் கொண்டிருப்பார். நானே திராட்சை நீங்கள் ஒவ்வொன்றின் வாழ்க்கை மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய சமாதான நித்திய ஜீவன் இருக்கணும். அதனால் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகள், நீங்கள் உலகத்து ஒளியாக இருக்கீங்க. நீங்கள் பூமி குப்பா இருக்கிற 2026 சகல விதமான நன்மைகளின் ஆசுவாத ஐஸ்வர்யம் சகலவு நித்திய இயேசு சாமியோட வாக்குத்தத்தால் நிரம்பி ஆண்டா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.